நம்முடைய வகுப்பறைகள் அத்தனையுமே சர்வாதிகாரத்தின் நிழல் படிந்திருப்பதாகவே எனக்கு ஒரு கவனம். ஆசிரியர் சமூகத்தின் நாம் தரும் கல்வியினுடைய தரம் குறித்து மிக உரத்த குரலில் விமர்சனங்கள் எழுகின்றன. நம்முடைய தன்மானத்தை உரசி பார்க்கும் அளவிற்கு அது செல்கின்றன. தந்தை பெரியாரும் பெருந்தலைவர் காமராஜரும் பாட புத்தகங்களில் இட்டு நிரப்பக்கூடிய தலைவர்களுடைய படங்களாக மாறிவிடக்கூடாது. பள்ளியிலிருந்து 12ஆம் வகுப்பிலிருந்து வெளியே செல்லும் மாணவர்கள் பாதுகாப்பான தூரம் செல்லும் வரை தலைமை ஆசிரியருடைய கரங்கள் நீள வேண்டும். அதுதான் அந்த பள்ளிக்கு அழகு. எனக்கு பிடித்த விளையாட்டு வீரர் ஏதேனும் அதிகமாக ஓட்டங்களை எடுத்து வெற்றி பெறுவதற்கு காரணம் என்றால் சற்று உணர்வுபூர்வமாகவும், எனக்கு பிடிக்காத வீரர் சற்று அதிகமாக இருந்தால் கொஞ்சம் குறைத்து காண்பிக்கும் அந்த எடிட்டிங் வேலையும் நான் செய்ததாக நினைவு. எல்லா ஊருக்கும் ஏதோ செஞ்சிட்ருக்கீங்க, எல்லா மாணவர்களையும் செஞ்சிட்ருக்கீங்க, எங்கள் ஸ்கூலுக்கு நீங்கள் எதுவுமே பண்ணலையே. இப்படி தான் வந்து கலெக்டர்கிட்ட பேசுகிறது. அவர் வந்து கேட்கும் முதல் கேள்வியே கியூபாவின் அதிபர் யார்? இதுதான் முதல் கேள்வி. எனக்கு நன்றாக நினைவு இருக்கின்றது. என்னுடைய ஐஏஎஸ் தேர்வு எழுதும் பொழுது நான் பொறியியல் படித்துவிட்டு பொறியியல் படிக்கும் பொழுதே ஐஏஎஸ் தேர்வுக்கான புத்தகங்களை எல்லாம் எடுத்து சென்று என்னுடைய சக மாணவர்களுடைய பரிகசிப்புக்கு உள்ளானவன். நான் பொறியியல் படித்து முடித்த அடுத்த வருடத்திலேயே என்னுடைய ஐஏஎஸ் தேர்வில் எழுதி வெற்றி பெற்றவன் நான். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக 23 வயதில் நான் இந்த பணிக்கு வந்தவன். ஆனால் ஒவ்வொரு முறையும் நான் பார்க்கும் பொழுது என்ன காரணம் என்று பார்த்தால், தமிழ்நாட்டிலிருந்து வரும் ஐஏஎஸ் அதிகாரிகள் அத்தனை பேருமே அவர்கள் எந்த படிப்பை படிக்கின்றார்களோ அதை விடுத்து வேறொரு பாடத்தை எடுத்து தான் ஐஏஎஸ் தேர்வில் எழுதி வருகின்றார்கள். ஏன், என்ன காரணம் என்றால் அடித்தளம் மிகவும் மிகவும் சாதாரணமானதாக இருக்கின்றது, நொறுங்கிவிடக்கூடிய அளவில் இருக்கின்றது. பல நேரங்களில் நான் சொல்வதுண்டு, நான் படித்தது பொறியியல், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் என்றாலும் தமிழ்நாட்டில் ஒரு மிகச்சிறந்த பல்கலைக்கழகத்தில் எம்ஃபில் படித்த ஒரு ஒரு வரலாற்று மாணவரை விட அதிகம் எனக்கு வரலாறு தெரியும் என்று நான் சொல்வதுண்டு வேடிக்கையாக. காரணம் என்னவென்றால், நம்முடைய கல்வித்தரமும் தேர்வு முறைகள் அனைத்துமே காலப்போக்கில் வெறும் பாடப்புத்தகங்களாக, அதற்கு பின்னால் அந்த பாடப்புத்தகங்களை பிழிந்து நோட்டு புத்தகங்களாக, அதற்கு பின்னால் இன்னும் மோசமாக மாறி பேராசிரியர்கள் தரும் நோட்டு புத்தகங்களை படித்து தேர்வு எழுதக்கூடிய ஒரு மிக மோசமான நிலைக்கு உயர்கல்வி வந்துவிட்டது. இது ஆரம்ப கட்டத்திலிருந்து வரக்கூடிய சிக்கல். எப்படி தீர்ப்பது என்பது குறித்து நாம் கடுமையாக யோசித்து பல முடிவுகளை எடுத்து பார்த்து அதில் ஒன்றாக இந்த முடிவை உங்கள் முன்னால் வைக்கணும். இதுவே அனைத்து நோய்களுக்குமான சர்வரோக நிவாரணி என்று யாரும் சொல்லிவிட முடியாது. ஆனால் இது ஒரு முயற்சி. இந்த முயற்சியை எப்படி எடுத்து செல்ல வேண்டும், எப்படி எடுக்க முடியும்? என்னை பொறுத்தவரையில் இந்த நீட் என்ற அந்த 4 எழுத்து அந்த பகைமையை வைத்துக்கொண்டு நம்முடைய தயாரிப்பை எப்படி மேம்படுத்துவது? நான் கூட ஒரு இடத்தில் சொன்னேன், we will declare war on the 4-letter word NEET என்று. In Tamil Nadu we should do that. அதை எப்படி எதிர்கொள்வது என்பதை நாம் முடிவு செய்ய வேண்டும். ஆசிரியர்கள் ஒரு 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 வகுப்பறையில் பாடம் நடத்தி கொண்டிருந்தால் என்னை பொறுத்தவரையில் ஒரு சிறந்த ஆசிரியர், பயிற்சி அளிக்கும் ஆசிரியராக இருந்தாலும் சரி, 1ஆம் வகுப்பு பாடம் எடுக்கும் ஆசிரியராக இருந்தாலும் சரி, வகுப்பு முடிந்தவுடன் 40 குழந்தைகள், 40 மாணவர்கள் அல்லது 300 ஆசிரியர்கள் இருந்தால் ஆசிரியர் பேசுவதை மிக உன்னிப்பாக கேட்டு கிரகித்து கொண்ட நபர்களுடைய எண்ணிக்கை அவர்கள் விரல் நுனியில் இருந்தால் அந்த ஆசிரியர்கள் மிகச்சிறந்த ஆசிரியர்கள் என்று நான் சொல்வேன். என்னை பொறுத்தவரையில் ஒரு பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் என்பவர் 12ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு முடித்தவுடன் மதிப்பெண் சான்றிதழ் கொடுத்து விடுவதோடு அவருடைய பணி முடிவடைவது என்று யோசித்துக் கொள்ளக்கூடாது. பெற்றோர்களை விட சற்று அதிகமாக அன்பும் கண்டிப்பும் காண்பித்து நாம் மாணவர்களை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய இடமாக பள்ளிகள் இருக்க வேண்டும் என்பது என்னுடைய கனவு.
12ஆம் வகுப்பு படித்து முடித்தவுடன் உயர்கல்வியை தொடரப்போகும் மாணவர்கள் அல்லது வேலைவாய்ப்பு கொண்ட சற்றே கல்வி கொண்ட அந்த படிப்பை தொடர வேண்டும் என்று யோசித்து முடிவெடுத்த நபர்கள் என்று பள்ளியிலிருந்து 12ஆம் வகுப்பிலிருந்து வெளியே செல்லும் மாணவர்கள் பாதுகாப்பான தூரம் செல்லும் வரை தலைமை ஆசிரியருடைய கரங்கள் நீள வேண்டும். அதுதான் அந்த பள்ளிக்கு அழகு. பாதுகாப்பான ஓடத்தில் ஏறி செல்வதை உறுதி செய்த பின்புதான் நம்முடைய கவனத்தை திருப்ப வேண்டும் என்பது தலைமை ஆசிரியருடைய இலக்கணம் என்பது என்னுடைய கணிப்பு. இந்த அரங்கத்தில் ஆசிரியர்கள் நிறைய வந்திருக்கின்றீர்கள். திரு கண்ணப்பன் அவர்கள் சொன்னால் தமிழ் ஆசிரியர்கள் இங்கே அமர வைக்கப்பட்டிருக்கின்றார்கள், ஆங்கிலம் இங்கே இருக்கின்றது, சமூக அறிவியல் அங்கே இருக்கின்றது என்று. அதில் எனக்கு சற்று மாறுபாடான கருத்து. வானவில் ஆங்காங்கே குழைந்து இருப்பது தான் அழகு. அது விப்கியாராக இருந்தால் அது 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 அடக்குமுறைக்கு உட்டானது. எனக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு கனவு பல இடங்களிலும் நம்முடைய வகுப்பறைகள் அத்தனையுமே சர்வாதிகாரத்தின் நிழல் படிந்திருப்பதாகவே எனக்கு ஒரு கவனம். அதை மாற்றுவதற்கான முயற்சி தான் என்னுடைய மிகப்பெரிய கனவு. தந்தை பெரியாரும் பெருந்தலைவர் காமராஜரும் பாட புத்தகங்களில் இட்டு நிரப்பக்கூடிய தலைவர்களுடைய படங்களாக மாறிவிடக்கூடாது. அவருடைய கருத்துக்கள் இடம்பெற வேண்டும். அவர்கள் எதற்காக வாழ்ந்தார்கள், மறைந்தார்கள் என்பதை நாம் உணர்வுபூர்வமாக அவர்களுக்கு வெளிக்காட்டிட வேண்டும். இந்த கடமை ஆசிரியர்களுக்கு உண்டு, சற்று அதிகமாக சமூக அறிவியல் ஆசிரியர்களுக்கு உண்டு. இவையெல்லாம் நடந்தால்தான் அது ஒரு முழுமையான ஒரு அம்சமாக இருக்கும். நாம் ஒவ்வொரு நாளும் காலை வணக்க கூட்டம் குறித்து நாம் அரசாணை வெளியிட்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் அன்றைய செய்தித்தாளில் வந்த செய்திகள் குறித்து நாம் படிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றோம். எனக்கு செய்தித்தாள் படிக்க வேண்டும் என்று என்னுடைய தாயும் தந்தையும் அறிவுறுத்தி நான் அந்த கால தினமணியினுடைய நடுப்பக்க கட்டுரைகளை வாசிக்க ஆரம்பித்தது விவரம் புரியாத 4-5 வயதில், 4வது 5வது படித்து கொண்டிருக்கும் பொழுது. அது சற்று பழக்கப்பட்டு முதிர்ச்சி அடைந்த காலம் என்றால் நான் 9ஆம் வகுப்பில் காலை வணக்க கூட்டத்தில் ஒவ்வொரு நாளும் அன்றைய செய்தித்தாளில் வந்த 5 முக்கியமான செய்திகளை படிக்க வேண்டும் என்று நான் பணிக்கப்பட்ட பொழுதுதான் அதனுடைய முதிர்ச்சி எனக்கு தெரிய வந்தது. ஒவ்வொரு நாளும் 5 செய்திகளை நான் குறித்து வைத்து கொண்டு அதற்காக எடிட்டிங் செய்து படிக்க வேண்டும் என்பதற்கு தயாரிப்பு சில நிமிடங்கள் எனக்கு ஆகும். அந்த தயாரிப்பு தான் இன்றும் நான் செய்தி குறிப்பு எழுதுவரை அது தொடர்கிறது. அதற்கான வித்து என்னென்று பார்த்தால் அநேகமாக நான் 8-9வது படிக்கும் பொழுது அன்றைய செய்தித்தாளில் வந்த செய்திகள் எனக்கு நன்றாக நினைவிருக்கின்றன. ஒவ்வொரு நாளும் முதல் செய்தி சர்வதேச செய்திகள், 2வது இந்திய அளவிலான முக்கியமான செய்தி, அடுத்து ஏதேனும் பொருளாதார செய்திகள் என்று சொல்லி 5வது செய்தியாக விளையாட்டுச் செய்திகள். அதிலும் அந்த விளையாட்டுச் செய்திகளிலும் எனக்கு பிடித்த விளையாட்டு வீரர் ஏதேனும் அதிகமாக ஓட்டங்கள் எடுத்து வெற்றி பெறுவதற்கு காரணம் என்றால் சற்று உணர்வுபூர்வமாகவும், எனக்கு பிடிக்காத வீரர் சற்று அதிகமாக இருந்தால் கொஞ்சம் குறைத்து காண்பிக்கும் அந்த எடிட்டிங் வேலையும் நான் செய்ததாக நினைவு. இது இன்றைய ஊடகங்கள் செய்து கொண்டிருக்கின்றனவா என்பது குறித்து பிரதிபலித்தால் அதுக்கு நான் பொறுப்பல்ல. ஆனால் ஒவ்வொன்றும் எனக்கு யோசித்து பார்த்தால் இதனுடைய விருட்சத்தினுடைய வித்து எங்காவது பள்ளியில் போய் கிடைக்கின்றது. ஒவ்வொன்றுக்கும் ஏதேனும் ஒரு பொருள் இருக்கின்றது. நான் ஒரு முறை 2 வருடங்களுக்கு முன்னால் எனக்கு நன்றாக நினைவிருக்கின்றது. அந்த இடம் பல நேரங்களில் உங்களுடைய வாழ்வில் நடந்த மிக முக்கியமான நிகழ்வுகள் உங்கள் காதில், உங்களுடைய செவிகளில் வந்து இறங்கிய அந்த இடம் கூட உங்களுக்கு நினைவிருக்கும். எனக்கு நன்றாக நினைவிருக்கிறது. நான் ஜூன் 23ஆம் தேதி என்னுடைய 23 வயதில் IAS தேர்ச்சி பெற்றேன் என்று ஒரு நண்பர் சொன்ன இடம் அண்ணா நகரில். அந்த இடம் ஒவ்வொரு முறை கடக்கும் பொழுதும் என்னுடைய விழிகள் அந்த இடத்தை வருடிக்கொண்டே இருக்கும். அதே போல் ஒரு நாள் சென்னை சென்ட்ரல் அந்த ராஜீவ்காந்தி மருத்துவமனை
பக்கத்திலிருந்து நான் திரும்பும் பொழுது அலுவலகத்துக்கு செல்லும் அந்த நேரத்தில் காலை 10 மணிக்கு ஒரு செய்தி. ஈரோடு மாவட்டத்திலிருந்து ஒரு செய்தி. ஒரு நண்பர் அவர் பேசுகிறார். சத்தியமங்கலம் பகுதியில் இருந்து அந்த வருடம் தேர்ச்சி பெற்ற ஒரு மாணவி வான்மதி என்ற அந்த பெண் ஐஏஎஸ் தேர்வில் தேர்ச்சி பெற்றதற்கு நீங்கள் தான் காரணமாம் என்று பத்திரிகையில் பேட்டி கொடுத்திருக்கின்றார்கள். எனக்கு பார்த்ததாகவே நினைவில்லை, நான் அதற்கு முன் சந்தித்ததாகவும் நினைவில்லை. அந்த செய்தி நமக்கு வருகின்றது. அதை பார்த்துவிட்டு இதுக்கு முன்னால் பார்த்த மாதிரி நினைவில்லையே என்று நான் விட்டுவிட்டேன். ஒரு 2 நாள் கழித்து அந்த பெண் என்னை தொடர்பு கொண்டிருந்தார். பேசும்பொழுது, நீங்கள் ஒரு முறை எங்களுடைய பள்ளிக்கு வந்தீர்கள், அந்த நாளில் உங்களை பார்த்த பின் நான் முடிவு செய்தேன் ஐஏஎஸ் தேர்வு எழுத வேண்டும் என்று. உடனே எனக்கு நினைவு வந்தது. அந்த நாள் மிக முக்கியமாக எனக்கு நினைவுக்கு இருக்கிறது. ஏனெனில் அதனுடைய பின்புலம் மிகவும் சுவாரஸ்யமானது. ஈரோடு மாவட்டத்தில் நான் மாவட்ட ஆட்சியராக பணியாற்றி கொண்டிருக்கும் பொழுது எழுதப்படாத ஒரு விதி அங்கு நடைமுறையில் இருந்தது. மாணவர்கள் எதை கேட்டாலும் செய்து தர வேண்டும் என்று அனைத்து துறை அலுவலர்களுக்கும் உத்தரவு போட்டிருந்தோம். எந்த மாணவனாக இருந்தாலும் தடையேதுமின்றி மாவட்ட ஆட்சியரை அணுகலாம் என்ற அளவிற்கு. அவருடைய குழந்தைத்தனமான கோரிக்கைகள் கூட மிக கவனமாகவும் கனிவாகவும் பரிசீலிக்கப்பட்ட காலம் அது. அந்த நேரத்தில் ஒரு ஆசிரியர், சத்தியமங்கலம் அரசு ஆண்கள் பள்ளி தலைமை ஆசிரியர், என்னை வந்து சந்திக்கின்றார். எனக்கு தெரிந்து என்னுடைய அலுவல் பயணத்தில் அந்த அளவுக்கு அறச்சீற்றத்துடன் ஒருவர் பேசி நான் பார்த்ததில்லை. எல்லா ஊருக்கும் ஏதோ செஞ்சிட்ருக்கீங்க, எல்லா மாணவர்களையும் செஞ்சிட்ருக்கீங்க, எங்கள் ஸ்கூலுக்கு நீங்கள் எதுவுமே பண்ணலையே, இப்படி தான் வந்து கலெக்டர்கிட்ட பேசுகிறது. நான் என்ன பண்ணுங்க? வாழ்வீச்சில் மாநில அளவில் மிகச்சிறந்து விளங்குவது எங்களுடைய பள்ளி. அதற்கேற்ற உட்கட்டமைப்பு வசதிகள் எதுவுமே நீங்கள் பண்ணி கொடுக்கலையே. கலெக்டருக்கே அப்போ தான் தெரியும் அந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு. ஆனால் அவர் சொல்கிறது, அவர் குற்றச்சாட்டு வச்சது, கலெக்டர் வந்து எதுவுமே பண்ணலையே. நான் சொன்னேன், அடுத்த தடவை அங்கே வர்றப்ப நான் நிச்சயமாக அவங்க பள்ளிக்கு வரேன் அப்படின்னு. சத்தியமங்கலத்துக்கு அந்த ஆய்வுக்காக சென்ற பொழுது அந்த பள்ளிக்கு நான் செல்கின்றேன். அப்பொழுதுதான் தெரிந்தது பெண்கள் மேல்நிலைப் பள்ளியும் அருகில் இருக்கின்றது. சாலைக்கு இடதுபுறம் அங்கே போய் அந்த ஆசிரியர்களிடம் பேசிட்டு என்ன தேவை எதுன்னு பார்த்துட்டு அன்றைக்கி போனோம். நல்ல நினைவு இருக்குது. அன்றைக்கி நான் அந்த கூட்டத்தில் கூட பேசலை. இன்று 300 ஆசிரியர் பயிற்றுனர்களிடம் என்னுடைய மொழியினுடைய என்னுடைய திறனை பயன்படுத்தி நான் மந்திர உச்சாரணம் செய்கின்ற இந்த பகீரத பிரயத்தனம் கூட, அதனுடைய ஒரு துளி கூட அன்றைக்கி நான் செய்யலை. நான் வந்து சென்றதை பார்த்து விட்டு ஒரு வான்மதி வானில் ஒளிர முடியும் என்றால் இந்த 300 ஆசிரியர்களால் முடியாதா? இதுதான் என்னுடைய கேள்வி. ஒரு நாள் வெறும் பார்வையில் வானை வசப்படுத்தப்படும்பொழுது ஏன் உங்களால் முடியாது? அந்த ஒரு கேள்விதான் நான் இன்று உங்கள் முன்னால் வைக்கின்ற கேள்வி. நம் முன்னால் மிகப்பெரிய கேள்விகள் நிற்கப்படுகின்றன, எழுப்பப்படுகின்றன. தமிழ் சமூகத்தின், ஆசிரியர் சமூகத்தின் நாம் தரும் கல்வியினுடைய தரம் குறித்து மிக உரத்த குரலில் விமர்சனங்கள் எழுகின்றன. நம்முடைய தன்மானத்தை உரசி பார்க்கும் அளவிற்கு அது செல்கின்றன. அதற்கான பதில் நம்முடைய கரங்களில் இருக்கின்றது, நம்முடைய பயிற்சியை நடத்தும் விதத்தில் இருக்கின்றது. அநேகமாக இந்த தலைமுறை மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பது தான் மிகவும் சிக்கலான ஒரு அம்சம். அலைபேசி உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் மாணவர்கள் அவருடைய கவனத்தை சிதறடிப்பதற்காகவே உருவாக்கப்பட்ட சின்னத்திரை, வெள்ளித்திரை, இதற்கு நடுவே பழமையான போர்வாளை பயன்படுத்தி நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்று அலுவலர்களும் மற்றவர்களும் எதிர்பார்ப்பது. ஆகவே ஆசிரியர்களுடைய நிலை சற்றே ஒரு சிக்கலுக்குள்ளான நிலை. அதை மாற்றுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? எப்படி மாணவர்களை கவருவது? இதுதான் நம் முன்னால் இருக்கின்ற ஒரு மிக முக்கியமான அதுதான் நம் முன்னால் இருக்கக்கூடிய சவால்.
அதற்காகத்தான் இது போன்ற பயிற்சி, அதற்காகத்தான் புதிய பாடத்திட்டம், அதற்காகத்தான் தொழில்நுட்பத்துடன் கூடிய துணை கருவிகள். இவற்றையெல்லாம் பயன்படுத்தி அந்த போரில் வெற்றி கொள்வோமா? இரத்தம் சிந்தாமல் மனங்களை வெற்றி கொள்ளக்கூடிய அந்த போர், மாணவர்களுடைய மனங்களை வெற்றி கொள்ளக்கூடிய அந்த போர், அதில் வெற்றி பெறுவது எப்படி? இது குறித்து தான் நாம் சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். என்னை பொறுத்தவரையில் நம்முடைய தமிழாசிரியர்கள் கவனம் செலுத்த வேண்டியது தமிழருடைய பழமை தொன்மை குறித்தான பெருமித உணர்வை மாணவர்கள் மத்தியில் விதைப்பது தான் மிக முக்கியமான கடமை. அரசாணை 99 பார்த்தீர்கள் என்றால் அதில் மிக அழகாக செதுக்கி அந்த வார்த்தைகள் இடம்பெற்றிருக்கும். அரசாணையில் இடம்பெறும் ஒவ்வொரு சொல்லும் பார்த்து பார்த்து செதுக்கியது. தமிழர்தம் தொன்மை, வரலாறு, பண்பாடு குறித்தான பெருமித உணர்வுகளை தமிழக மாணவர்கள் பெறச் செய்தல் என்பது மிக முக்கியமான ஒரு அம்சம். அது தமிழாசிரியர்களுடைய மிக முக்கியமான கடமை என்று நான் கருதுகின்றேன். நல்ல தமிழ் புத்தகங்களை அறிமுகப்படுத்துவதும் நூல்களை அறிமுகப்படுத்துவதும் அவர்களுடைய கடமை. அதைவிட மிக முக்கியமானது தமிழ் இலக்கணத்தை எளிமையாக சொல்லித் தருவது. தமிழ் இலக்கணம் என்றாலே மிக கடுமையான ஒரு வகைப்பிரிவை சார்ந்தது என்று ஒரு பயம் அனைவருடைய மனதிலும் இருக்கின்றது. அது மிக முக்கியமான அம்சம். அதற்காகவே எளிமையாக தமிழ் சொல்லிக் கொடுக்கும் ஆசிரியர்களையும் ஆசிரியர் பயிற்றுனர்களையும் ஆர்வலர்களையும் நாங்கள் தேடிக்கொண்டிருக்கின்றோம். உங்களில் பல பேர் இருந்தால் நிச்சயம் நீங்கள் அதிக அளவில் பயன்படுத்தி கொள்ளப்படுவீர்கள். மயங்கொலிகள் எப்படி உச்சரிப்பது என்பது குறித்தே பல சிக்கல்கள். நான் ஒவ்வொரு மேடை ஏறும்போதும் தமிழாசிரியர்கள் இருக்கும் அரங்கம் என்றால் சற்று யோசித்து பேசுவது வழக்கம். ஏனெனில் தவறுகள் கண்டுபிடித்து பழக்கப்பட்ட தமிழாசிரியர்கள் நிச்சயம் அந்த தவறை சுட்டி காட்டக்கூடும் என்பதாலேயே என்னுடைய பேச்சின் வேகம் ஆங்காங்கே தடைபடும். மயங்கொலிகளை என்னுடைய தமிழாசிரியர் மிக அழகாக கற்றுக் கொடுத்தார் என்றால் அநேகமாக உங்கள் முன்னால் நான் தயங்கி இருக்க மாட்டேன். ஆகவே அதுவும் மிக முக்கியமாக நாம் பார்க்க வேண்டிய அம்சம். தமிழாசிரியரிடமிருந்து நான் அதிகம் எதிர்பார்க்கிறேன் என்பதை மட்டும் நான் இந்த அரங்கில் நான் பதிவு செய்ய விரும்புகின்றேன். ஆங்கில ஆசிரியர்கள் வந்திருப்பீர்கள். ஆங்கில ஆசிரியர்களுக்கு ஒரே ஒரு அன்பான வேண்டுகோள். அந்த வேண்டுகோளை விடுத்தால் அநேகமாக உங்களுடைய புருவம் உயரக்கூடும், ஆச்சரியம் வளரக்கூடும். தமிழ்நாட்டில் தமிழக பள்ளிகளில் தமிழ்ச்சூழலில் தமிழை காப்பாற்றுவது ஆங்கில ஆசிரியருடைய கரங்களில் இருக்கின்றது. சற்று புதிராக இருக்கக்கூடும். தமிழ்நாட்டில் வருடத்திற்கு 10 லட்சம் மாணவர்கள் முதல் வகுப்பில் சேர்ந்தார்கள் என்றால் சுமார் 3.5 அல்லது 4 லட்சம் மாணவர்கள் அரசு பள்ளிகளில் சேர்கிறார்கள். எண்ணிக்கை குறைந்து கொண்டே வருகிறது. 4 லட்சம் மாணவர்கள் அரசு பள்ளியில் சேர்ந்தால் சுமார் 50,000 மாணவர்கள் ஆங்கில பிரிவில் சேர்கிறார்கள். 10 லட்சம் மாணவர்களில் 3 லட்சம் பேர் தான் தமிழ் வழி கல்வியில் வருகிறார்கள். அடுத்த தலைமுறை எப்படி இருக்கும் என்று யோசித்து பாருங்கள். இதற்கெல்லாம் காரணம் தமிழக பெற்றோர்களுடைய மனதில் இருக்கும் ஆங்கில மோகம். ஆங்கில மோகம் என்பதை ஆங்கில வழி கல்வி என்று நாம் தவறாக புரிந்து கொண்டோமோ என்ற கவலை எனக்கு உண்டு. ஆங்கில மோகம் என்பது தன்னுடைய குழந்தை ஆங்கிலத்தில் நன்றாக பேச வேண்டும் என்பதுதான். இப்பொழுது பாருங்கள், ஆங்கில ஆசிரியர்கள் தமிழகத்தினுடைய பள்ளி வகுப்பறைகளில் நாம் ஆங்கிலத்தை சிறப்பாக கற்றுக் கொடுத்திருந்தால் ஏன் அவர்கள் ஆங்கில வழி கல்வி நோக்கி செல்கின்றார்கள்? தமிழை காப்பாற்றுவது தமிழக பள்ளிகளில் இருக்கக்கூடிய ஆங்கில ஆசிரியர்களுடைய கரங்களில் இருக்கின்றன. ஆங்கிலத்தை தரமாக நீங்கள் கற்றுக் கொடுத்தால் தமிழ்நாட்டில் தமிழ் வாழும், தமிழ் வளரும். ஆகவே நீங்கள் ஆங்கிலம் கற்றுக் கொடுப்பதற்காக, ஷேக்ஸ்பியருடைய வழித்தோன்றல்களை உருவாக்குவதற்காக நீங்கள் பணியமர்த்தப்படவில்லை.
தமிழ்நாட்டில் தமிழை காப்பாற்றுவதற்காக நீங்கள் பணியமர்த்தப்பட்டிருக்கின்றீர்கள். ஆங்கிலத்தை நன்றாக படிக்கக்கூடிய, பேசக்கூடிய சமூகம். ஆங்கிலம் அந்த அறிஞர் அண்ணாவினுடைய நூற்றாண்டு நூலகத்திலிருந்து இந்த சொற்றொடரை சொல்வது மிக மிக பொருத்தமானதாக இருக்கும். ஆங்கிலம் என்பது என்னுடைய கை கண்ணாடியை போன்றது, தேவைப்பட்ட நேரத்தில் எடுத்து போட்டுக்கொள்வேன். அறிஞர் அண்ணாவினுடைய மிகச்சிறந்த சொற்றொடர். தேவைப்பட்ட நேரத்தில் ஏழு பல்கலைக்கழகத்திற்கு அண்ணா சென்றார் என்றால் ஆங்கிலத்தில் பேசுவார். தில்லியில் பாராளுமன்றத்தில் மாநிலங்களவையில் உரையாற்றுவது அவருக்கு விதிக்கப்பட்டிருந்தால் வடமொழியிலும் இந்தியிலும் உரையாற்றுவது அவருக்கு மனதுக்கு பிடிக்காதது, அவருக்கு தெரியாத மொழி, ஆங்கிலத்தில் உரையாற்றுவார். தமிழ்நாட்டில் தமிழகத்தில் தமிழர்களிடம் தமிழில் உரையாடுவதை விட வேற என்ன வேண்டும்? ஆகவே ஆங்கில ஆசிரியர்களுடைய வீட்டில், இல்லங்களில், அலுவலகங்களில், பள்ளி அறைகளில், வகுப்பறைகளில் நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரே ஒரு அம்சம், தமிழை காப்பாற்றுவது ஆங்கில ஆசிரியர்களுடைய கடமை அவருடைய கரங்களில் இருக்கின்றது. ஆகவே நல்ல ஆங்கிலத்தை நீங்கள் சொல்லிக் கொடுத்தால் அது போதும், அவர்களுடைய மாணவர்கள் நிச்சயமாக பயன்பெற முடியும். தேவை என்றால் நான் என்னுடைய உதாரணத்தை எடுத்துக்காட்ட முடியும். நான் 10ஆம் வகுப்பு வரை நான் தமிழ் வழியில் கல்வி பயின்றவன். 11ஆம் வகுப்பிற்கு செல்லும் பொழுது நானும் என்னுடைய நண்பர்கள் அனைவரும் சேர்ந்து ஆங்கில வழி கல்வியை பயில்வது என்று முடிவு போகின்றோம். என்னுடைய பெற்றோர்கள் எல்லாம் அதிர்ச்சிக்குள்ளாகிறார்கள், உன்னால் முடியுமா என்றெல்லாம். பெற்றோர்கள் சொல்வதை எதிர்த்து அதற்கு மாறாக செய்வது அந்த வயதிற்குரிய இயல்பான குணம். அதில் நானும் விதிவிலக்கல்ல, அதே முடிவைத்தான் எடுத்தேன். ஆனால் என்னால் நிச்சயமாக சொல்ல முடியும், அந்த ஆங்கில வழி கல்வியை பயின்ற அந்த 30 மாணவர்களில் இறுதியில் 22 பேர் பொறியியல், மருத்துவம் என்று அத்தனை கல்லூரிகளுக்கும் சென்றோம். ஆங்கில வழியில் 1ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை படித்து வந்த மாணவர்களும் 11ஆம் வகுப்பில் வந்து சேர்ந்தார்கள். நாங்கள் 10ஆம் வகுப்பு வரை தமிழ் வழியில் பயணம் செய்து திசை மாறி ஆங்கில வழி கல்வியில் சென்றோம். ஒவ்வொரு தேர்விலும் ஆங்கிலத்தில் நான் தான் முதல் மதிப்பெண் பெற்றேன். இது என்னுடைய ஆங்கில ஆசிரியர்களுக்கு செல்ல வேண்டிய பாராட்டுகளும் பரிந்துரைகளும். ஆகவே என்னுடைய அன்பான வேண்டுகோள், ஆங்கில ஆசிரியர்கள் உங்களுடைய பொறுப்பை உணர்ந்து, உங்களுடைய இடத்தை உணர்ந்து உங்களுடைய பணியாற்ற வேண்டும் என்பது என்னுடைய அன்பான வேண்டுகோள். ஸ்போக்கன் லாங்குவேஜ் அண்ட் பிஸ்னஸ் இங்கிலீஷ் இஸ் அ நீட் ஆஃப் த ஆர். எப்படி ஆங்கிலத்தை ரசித்து ருசித்து பேச முடியும் என்பது குறித்து நீங்கள் கற்றுக் கொடுக்கலாம். உங்களிடையே நிறைய ஆசிரியர்கள் நன்றாக பயிற்றுவிக்கின்றார்கள். பெயர் கூட என்னால் பல இடங்களில் சொல்ல முடியும். அந்த அளவிற்கு அந்த ஆசிரியர்களாம் மிக நன்றாக பயிற்றுவித்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே ஆங்கிலம் தழைத்தால் தமிழ் வளரும், ஆங்கிலம் மொழியாக தலைத்தால் தமிழ் வளரும் என்பதுதான் இன்றைய பேச்சினுடைய அடிநாதமாக உங்களுக்கு நான் சொல்ல வரும்போது. கணிதமும் அறிவியலும் ஆசிரியர்கள் இங்கு நிறைய இருக்கின்றீர்கள். திரு ரங்கநாதன் அவர்கள் குறிப்பிட்டதை போல அப்ளைட் கான்செப்ட்ஸ், அப்ளிகேஷன் ஓரியன்ட் கான்செப்ட்ஸ், இதுதான் மிக முக்கியமான ஒரு அம்சம். பல நேரங்களில் நியூட்டனுடைய விதியை முதல் வரியிலேயே ஆரம்பித்து அநேகமாக நியூட்டன் மிகப்பெரிய எதிரியாக மாணவர்களுக்கு மாறிவிடக்கூடிய சூழல் நம்முடைய பாடப்புத்தகங்களில் இருக்கின்றது. யார் நியூட்டன், அவருடைய பின்புலம் என்ன, அது எங்கெங்கெல்லாம் பயன்படுகின்றது என்று சொல்லாமல் எடுத்த உடனேயே இதை ஆரம்பித்து மாணவர்களை வெளி உலகிற்கு மனதளவிலாவது அனுப்பி வைத்து விடுவதுதான் நம்முடைய பாடப்புத்தகங்களுடைய முதல் கடமையாக இருக்கின்றது. அதை மாற்றலாம் என்று பார்க்கின்றோம். எந்த பின்புலத்தில் நியூட்டன் வந்தார், அது குறித்தான தேடல்கள் என்ன, அது எப்படி நடைமுறை வாழ்வில் பயன்படுத்தப்படுகின்றது என்பது பார்த்தால் அது ஓரளவுக்கு புரிதலாக இருக்கும். ஏன் கணிதத்தின் ஒவ்வொரு சூத்திரங்களும் பாரதியையும் பயமுறுத்தியன? பாரதியினுடைய வாழ்வில் கணிதம் எப்படி பயன்பட்டிருக்கக்கூடும் என்று சொல்லி கொடுத்திருந்தால் அநேகமாக கணிதம் குறித்தும் நிறைய கவிதைகளை பாரதி படைத்திருக்கலாம். தவறுகள் நம்மிடையே இருக்கின்றன,
தவறுகள் பாடப்புத்தகங்களில் இருக்கின்றன, அவற்றை மாற்ற வேண்டும். இது எப்படி அடிப்படை வாழ்விற்கு, நடைமுறை வாழ்விற்கு இது பயனுள்ளதாக இருக்கும் என்று ஒவ்வொரு பாடமும், ஒவ்வொரு பாடத்தில் உள்ள கருத்துக்களும் இடம்பெற வேண்டும், அது சொல்லித்தரப்பட வேண்டும், கற்பிக்கப்பட வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். இந்த தமிழாசிரியர்கள் குறித்து நான் பேசும் பொழுது தமிழையும் தமிழரையும் வாழ வைக்கக்கூடிய மிக முக்கியமான பங்கு அவர்களுக்கு இருக்கு என்று. ஆங்கில ஆசிரியர்களை குறிப்பிடும் பொழுது தமிழாசிரியர்களை விட ஒரு படி மேலே தமிழை வாழ வைப்பதற்கு அவர்களுக்கு பொறுப்பு இருக்கிறது என்று குறிப்பிட்டேன். கணிதம் மற்றும் அறிவியல் ஆசிரியர்களுக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள், தமிழ் மாணவர்கள் நாளை தொழில்நுட்ப உலகை ஆள வேண்டும் என்றால் அந்த பொறுப்பு உங்களுடைய கரங்களில் இருக்கின்றது. நீங்கள் சொல்லித்தரும் விதத்தில்தான் நாளைய மாணவர்கள் உலகை ஆளப்போகின்றார்கள். உலகை ஆள்வார்களா அல்லது அறியாமையில் திகழ்வார்களா என்பது நம்முடைய கரங்களில் இருக்கின்றது. எந்த விதத்தில் நாம் சொல்லிக் கொடுக்கின்றோம், எப்படி சொல்லிக் கொடுக்கின்றோம், இது இதற்கும் தொடர்பு இருக்கின்றது, ஏன் இதை புரிந்து கொள்ள வேண்டும், இதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று அந்த இலக்கு நோக்கிய பயணம் இருந்தால்தான் அந்த மாணவர்கள் நாளை போட்டித் தேர்வில் அவர்கள் பயன்பெறுவார்கள். சமூக அறிவியல் குறித்து ஆசிரியர்கள் வந்திருக்கின்றார்கள். மிகவும் சமூக அறிவியல் என்று சொன்ன உடனேயே நோட்டு புத்தகங்களை எடுத்து குறித்துக் கொள்வதை பார்க்கும்பொழுது மகிழ்ச்சியாக இருக்கின்றது. சமூக அறிவியல் என்று சொல்லும் பொழுதே என்னுடைய ஆசிரியர் ஒருவரை நான் அடிக்கடி குறிப்பிடுவதுண்டு. நான் நாமக்கல் மாவட்டத்தில், உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கக்கூடும், நான் படித்தது தமிழ் வழி கல்வி என்ற பொழுது பல பேரும் குறித்து வைத்துக் கொண்டீர்கள். இன்னொரு குறிப்பெடுக்க வேண்டிய ஒரு அம்சம், நான் படித்தது நகராட்சி பள்ளியில். ஆனால் இன்னும் ஒரு குறிப்பு, நான் படித்த பொழுது 80களில் தனியார் பள்ளிகள் எல்லாம் மிக அதிகம் வரவில்லை. நான் படித்த ஊரில், அநேகமாக நான் பிறந்த ஊரில் ஒரே ஒரு தனியார் பள்ளி இருந்ததாக எனக்கு நினைவு. என்னுடைய காலகட்டத்தில் அந்த நகராட்சி பள்ளியில் இடம் கிடைக்க தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதியிலிருந்து பல பேரும் அலைந்து திரிவார்கள். இடம் கிடைக்காது. ஒவ்வொரு முறையும் மாநில அளவில் நாங்கள் தான் வெற்றி பெறுவோம், அதிக மதிப்பெண்கள் நாங்கள் தான் பெறுவோம். என்னுடைய 9ஆம் வகுப்பு எடுத்த வரலாறு புவியியல் என்ற அந்த காலத்தில் பேர் எடுத்த ஆசிரியர் குமாரசுவாமி என்று. அவர் ஒருபோதும் ஒரு வருடத்தில் அவருடைய பாடங்களை எல்லாம் முடித்ததாக சரித்திரமே கிடையாது. வரலாறு ஆசிரியர் முடித்ததாக சரித்திரமே கிடையாது. என்ன காரணம் என்றால், குப்தர்கள் காலம் என்று, குப்தர்களுடைய ஆட்சி என்று அன்று எடுக்க வேண்டிய பாடம் என்றால், அவர் குப்தர்கள் காலத்தில் நுழைவதற்குள் 10-15 நிமிடம் ஆகிவிடும். அவர் வந்து கேட்கும் முதல் கேள்வியே, கியூபாவின் அதிபர் யார்? இதுதான் முதல் கேள்வி. ஃபிடல் காஸ்ட்ரோவுக்கும் குப்தருக்கும் என்ன சம்பந்தம் என்று அநேகமாக வெளியில் இருக்கவர்கள் பார்க்கக்கூடும். ஒவ்வொரு நாளும் செய்தித்தாளை ஊன்றி படித்து வருவதற்கான விதை என்னுடைய சமூக அறிவியல் ஆசிரியர் போட்டது. தமிழக மாணவர்களை பொறுப்புள்ள குடிமகன்களாக மாற்ற முடியும் என்று சொன்னால் அது சமூக அறிவியல் ஆசிரியர்களுடைய கரங்களில் இருக்கின்றது. அரசியல் அறிவோடு, பண்பாட்டு தளம் குறித்த புரிதலோடு ஒரு மாணவன் வெளியே வருகின்றான் என்றால் அது சமூக அறிவியல் ஆசிரியரிடம் இருக்கின்றது. சமூக அறிவியல் ஆசிரியர் என்பது பழங்கால வரலாறையும், தண்ணீர் கிடைக்காத ஆறுகளை பற்றி பேசிக்கொண்டிருக்கும் ஆசிரியர் அல்ல. அவர் சமகால வரலாறு குறித்தும் அவர் சிந்திக்க வேண்டும். அன்று ஒரு மிக முக்கியமான ஒரு மூத்த அதிகாரி குறிப்பிட்டார், சமூக அறிவியலில் என்ன சொல்லித்தர வேண்டும் என்று. கொஞ்சம் பொருளியல், கொஞ்சம் என்ன சமூகத்தினுடைய சிக்கல்கள், எந்த பிரச்சனைகள் நம்முடைய நாட்டை தாக்க இருக்கின்றன, நம்முடைய சமூகத்தை தாக்க இருக்கின்றன, சூழலியல் குறித்த சிக்கல்கள், என்விரான்மெண்ட்டில் என்ன பெரிய பிரச்சனைகள். அதே நேரம் அன்று ஒரு முக்கியமான ஒரு இவரை பார்த்தேன் நான், நடிகர் நாசர், சிந்திக்கக்கூடிய ஒரு சில நடிகர்களோடு ஒருவர். அவரை பார்க்கும் பொழுது அவர் சொன்னார், நான் பிறந்தது செங்கல்பட்டு மாவட்டத்தில்,
நான் படித்து முடித்து வெளியே வருவது வரை எனக்கு தெரியவே தெரியாது என்னுடைய மாவட்டம் தான் ஏரிகள் நிறைந்த மாவட்டம் என்று. ஆனால் உலக வரலாறெல்லாம் எனக்கு சொல்லிக் கொடுத்தார்கள், எல்லாம் மறந்துவிட்டது என்னுடைய மாவட்டத்தில் அதிகம் ஏரிகள் இருந்தன என்று. அப்பொழுது குறித்து வைத்துக் கொண்டோம், புதிதாக நாம் கொண்டு வரும் பாடத்திட்டத்தில் உள்ளூர் வரலாறுகளும் இடம்பெற வேண்டும் என்று. உள்ளூர் வரலாறுகளும் நில வரைவுகளும் அவசியம் இடம்பெற வேண்டும் என்று. தாமிரபரணி குறித்து தெரிந்து கொள்ளாமல் உலக வரலாறு எப்படி வர வேண்டும்? அது மட்டுமல்ல, சமூக சிக்கல்கள் இன்று தமிழகம் சந்தித்து கொண்டிருக்கும் மதம் குறித்தான, சாதி குறித்தான பல சிக்கல்களை நாம் மருந்தாகவாவது நாம் கொடுக்க வேண்டும். எப்படி கொடுக்க வேண்டும் என்பதை நாம் தீர்மானிப்போம். ஆனால் அந்த புரிதல்கள் அவசியம் இருக்க வேண்டும். தமிழ் சமூகம் என்பது பல சமூகங்களை உள்ளடக்கியது. தமிழன் என்ற அந்த இன உணர்வோடு, அந்த உணர்வோடு வரக்கூடிய நேரத்தில் மற்ற பிரிவினைகளுக்கெல்லாம் இடமில்லை என்பதையும் நாம் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியது சமூக அறிவியல் ஆசிரியர்களுடைய கடமை. கடந்து வந்த பாதையை நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். அந்த வகையில் மிக முக்கியமான ஒரு நாளில் இன்று நீங்கள் இருக்கின்றீர்கள். இன்று இரவு சற்று உங்களுடைய தூக்கம் குறைந்தால் நான் மகிழ்ச்சி அடைவேன்.